ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Healthyfoodchef. நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான வீட்டில் எப்பயுமே செய்கிற முருங்கைக்காய் மாங்காய் சாம்பாரை வித்தியாசமான முறையில் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் வைக்கிற பருப்பு சாம்பாரை விட இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பை கழனி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பை குக்கரில் போட்டு அதில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட தண்ணி ஒரு 2 கப் அளவு ஊற்றிக்கோங்க. இதுலேயே பூண்டு நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இதை 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். முழுசாக இல்லாமல் நல்லா குழையிற பதத்துக்கு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். இது என்னென்ன போடணும் அப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு 7லேருந்து 8 எடுத்து உளிச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 3லேருந்து 4 எடுத்து உடிச்சு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறைன்னு 3/4 பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம குழம்புல கரைச்சி தான் ஊற்ற போகிறோம். அடுத்தது காய், நான் மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது 3ல் உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ ஒன்று மட்டுமே தனியாக போட்டும் செய்யலாம். இது 3மே சாம்பாருக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். இது 3 எடுத்துக்கோங்க. அடுத்தது பருப்பு நான் வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காயை இதில் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோட லிங்க்கை நான் கடைசியில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த மிளகாய்த்தூள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஒரு பொடி. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். அடுத்து நான் தக்காளி கட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி கையில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ரசத்துக்கு சேர்க்குற மாதிரி கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் வெங்காய பேஸ்ட்டை இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காயை நம்ம வேக விட்டுடலாம். ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து காயை ஒரு 1/4 பதத்துக்கு வேகட்டும். காய் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா கடைஞ்சி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை 3/4 பதத்துக்கு குழம்பை நல்லா கொதிக்க விட்டுருங்க. காய் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்த பிறகு நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். முன்னாடியே புளித்தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா காய் சில டைம் வேகாது முருங்கைக்காலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா குழம்பு வாசமாக இருக்கும். இப்போ புளித்தண்ணி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருங்க. குழம்பு லைட்டாக கொதி வந்த பிறகு நீங்கள் இறக்கிடுங்க. நார்மல் சாம்பாரை விட இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாம்பார் செய்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான மணமான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் சாப்பிட்றத விட வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.